பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெப நிலையிலே உண்டன்மலை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய், பந்தமர பரிகரித்து வாக்கியம் அளித்தாண்டருள்வாய், வாழும் ஐயா போதகரை என்று பாடுவார். உண்டன்மலை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய், பந்தமர பரிகரித்தே பந்தமர வாக்கியமாய் தாண்டருள்வாய், வாழும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும் சேரும் ஐயா பந்தியிலே, சேரும் ஐயா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களிலே அன்பை தியாக மூட்டினார். பலவிதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் இருந்தோம். உடைய சமூகத்திற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். உடைய வார்த்தை கேட்க செய்கிறேன், அதன்படி வாழவும் செய்யும். எங்களோடு பேசும், உடைய வார்த்தை கொண்டு வழிநடத்தும் பரிசுத்தமாக. உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த 6ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆலய ஆராதனை கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோற்றங்களையும் சொல்லுகிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் அதை முன்பதாக நாம் வாசித்து அதன் பிறகு நாம் அருளுரைக்குள்ளே செல்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு முறை எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வேற யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு நம்ப வேண்டாம், நினைக்க வேண்டாம். நம்முடைய குறைவுகளை நிறைவேற்றுவதற்காகவே ஒருவர் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவேற்றுவதற்காகவே ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமாக நிறைவேற்ற மாட்டார். எப்படி? மகிமையிலே நிறைவேற்றுவார். ஆகவே ஆண்டவருடைய மகிமையான நிறைவை அனுபவிக்கின்ற ஒரு மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அங்கோடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளினுடைய அருளுரைக்கான வேத பகுதி அதை நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 16ஆம் அதிகாரம் 19-31 வரை உள்ள பகுதி. ஒரு அற்புதமான பகுதி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐஸ்வர்யவான் ஏழை லாசருடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பகுதியில் ஏற்கனவே இதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உவமையை சொல்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். ஏன்னா இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாரும் வாழ்வதை போல என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ முடியாது. எல்லாரும் பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. எல்லாரும் நடந்து கொள்வதை போல் நாம் நடந்து கொள்ள முடியாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டினார். சொல்லல. பெரும்பாலும் மத போதனைகள் எல்லாம் கடவுள் மேல இருந்து யாரையாவது சொல்லுவார். ஆனா நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையில, கிறிஸ்துவ விசுவாசத்துல மேல இருந்து கடவுள் சொன்னதை நம்ம செய்யறதுங்கிறத தாண்டி கடவுள் கீழே வந்து நம்மோடு நம்மிடையே வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும்.
நாம சொல்லுவதையோ வெறும் போதனையோ மட்டும் கடைபிடிக்கிறவர்கள் அல்ல. நாம நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்து காட்டின வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறவர்கள். எப்படிங்க? நமக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குதுன்னு அவர் அந்த வாழ்க்கையை முறைப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். செத்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளதான் வாழ்க்கை. அவரு 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஆனா 33 வயதில் அவர் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இப்படி வாழ்ந்தால் அதற்கு என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்லை. அதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே வாசிக்கின்ற வேத பகுதியில கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்ன என்று ஒரு 3 காரியம். முதலாவது, ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான், ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான், ஒரே இடத்துல இருக்கிறாங்க. செத்த பேர் நடக்கிறத பார்த்தா அவனும் ஆபிரகாமை என்னன்னு கூப்பிடுறான், தகப்பனேன்னு கூப்பிடுறான். உயிரோடு இருக்கும்போது அதை காமிச்சிக்கிட்டானான்னு தெரியல. ஆனா செத்த பிறகு இந்த ஏழை போய் ஆபிரகாம் மடியில படுத்துக்கிறான். இங்க இருந்து அவன் பார்க்கறான். அங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாம் மடியில யார் படுத்திருக்கிறான்? நம்ம வீட்டு வாசல்ல புண்களிலே நாய்கள் நக்கி கொண்டிருந்த, ஒருவேளை அந்த மேஜையிலிருந்து விழுகின்ற அல்லது குப்பை தொட்டியில போடப்படுகின்ற அந்த உணவுக்காக ஏங்கி கொண்டிருந்த மனிதன் எங்க இருக்கிறான்? ஆபிரகாம் மடியில இருக்கிறான். இவன் எங்க இருக்கிறான்? இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆடை அணிந்தவர், ரொம்ப பகட்டான ஆடை அணிந்தவர், எப்பவுமே விருந்து சாப்பிட்டு இருந்தவர், ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்குகிறார். அவர் கூப்பிடுறார், ஆபிரகாம் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு, தகப்பனாகிய ஆபிரகாமே. அப்படின்னா 2 பேரும் ஒரே விசுவாச கோட்பாட்டிலே இந்த பூமியில வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள். சரி, கிறிஸ்தவ வாழ்க்கை முறை ஒரு 3 வாழ்க்கை முறை சொல்றோம். முதலாவது, விசாரிக்கின்றவர்களாய் வாழ வேண்டும். எப்படி வாழணும்? விசாரிக்கின்றவர்களாய். பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்கிறான், அவனை கவனிக்கவே இல்லை. இந்த 19வது வருஷம் முடிச்சு பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே அடுத்த வருஷத்துல போது லாசர் என்ற மனிதன் இருந்தான். அவன் ரொம்ப பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. இப்படி ஒரு மனுஷன் வீட்டு வாசப்படியில் இருக்கிறான். அவனை பற்றிய சிந்தனை இந்த ஐஸ்வர்யவானுக்கு கொஞ்சம் கூட இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகின்ற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி என்றும். பக்தியா இருக்கணும்னு சொல்றோங்க. பக்தியா இருக்கிறத பற்றி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான தேவ பக்தியை பற்றி யாக்கோபு சொல்லுகிறார். என்னவா? 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒண்ணு, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உலகத்தால் கரைபடாதபடி வாழணும்ன்றதை 2வது தான் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாருங்க? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது. அப்ப விசாரிக்கிறது விசுவாசத்துக்கு உட்பட்டது. ஒரு விசுவாசியா நீங்க இருந்தா விசாரிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு பத்தி பேசுறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பை பற்றி பேசுறார். நியாய தீர்ப்புல 2 கூறாக மக்களை பிரிக்கிறார். 2 கூறாக மக்களை பிரிக்கிறார். வலதுபுறம் ஒரு கூட்டம், இடதுபுறம் ஒரு கூட்டம். வலதுபுறத்தில் நிற்கின்றவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். அப்ப அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்றார். காவலில் இருந்தேன்,
ஆடை இல்லாமல் இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், ஆகாரம் இல்லாமல் உணவு இல்லாமல் இருந்தேன், பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான். அவங்களுக்கும் புரியல இதெல்லாம் நம்ம எப்ப செஞ்சோம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்றாரு. 42வது வசனத்துல இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்க்கவில்லை. அடுத்து அப்படியே படிக்க அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் இடப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. ஒரு விசுவாசினா அந்த விசுவாசி விசாரிக்கிறவரா இருக்கணும். சக விசுவாசிகளை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கின்றவர்களா இருக்கணும். எல்லாம் உடல்ல பாகம். ஒரு உடல் இயேசு கிறிஸ்துல எல்லோரும் அவயவங்கள். அதான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எல்லாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்கள். Each and every one of you are the parts of the body of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அங்கங்கள், அவயவங்கள். ஒருத்தரை அவங்க எப்படியாவது நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சு, அவங்க இப்படி ஆயிடுவாங்க எனக்கு தெரியும், இப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஒருவரை ஒருவர் தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். ஆக விசாரிக்கின்றவர்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை முறையில முக்கியமானது, நாம துன்பத்தில் இருக்கின்றவர்களை, கஷ்டத்தில் இருக்கின்றவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும். என்ன செய்யணுங்க? விசாரிக்கணும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடவுளையே கடன்காரன் மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் ஏழைக்கு கொடுத்ததை யார் திரும்ப கொடுப்பான்? ஏழை கொடுக்க மாட்டான், கர்த்தர் கொடுப்பான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழை இடத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். ஏழை, நீங்கள் ஏழைக்கு கொடுத்ததை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நீங்கள் அந்த மக்கள் சபையை பார்த்து மோசே சொல்லுகிற செய்தி அது. உங்களுக்குள்ளே எல்லோரும் நிறைவானவர்களாக இருக்க வேண்டும், யாரும் யாரும் குறைந்தவர்களாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக நீங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக விசாரிக்கின்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா ஆண்டவர் நம்ம விசாரிக்கிறோம். அதான் பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வருஷம் நினைக்கிறேன். அதில் எழுதுறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் பாரங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். நாம அவர் வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணா, அவர் விசாரிக்கிறவர். நாம எப்படி இருக்கணும்? நாமும் விசாரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் கண்டுக்க மாட்டேன், யார் விஷயத்தில் தலையிட மாட்டேன், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. கஷ்டத்திலே, கவலையிலே, துன்பத்திலே அவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் விசாரிக்க வேண்டும். 2வது நம்முடைய வாழ்க்கை முறை. முதல்ல விசாரிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். 2வது விடுதலை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். விசாரிச்சுட்டு சரி கடவுளை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடியக்கூடாது, போயிடக்கூடாது. அதுதான் யாக்கோபு மறுபடியும் ஒருத்தர் குளிர்ல இருக்கிறான், சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்ட்டு போயிடக்கூடாது. அவன் குளிரிலிருந்து விடுபடுவதற்கு ஒருத்தர் பசியா இருக்கிறான், சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். நம்ம தினமும் சோறு கொடுக்க முடியுதுனாலும் ஒருவேளை என்ன செய்யலாம், ஏதோ நம்மால் முடிந்தது என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த நம்ம சபையில் ஒரு பிடி அரிசி அப்படின்னு ஒரு இது அந்த காலத்துல எல்லாம் செய்வாங்க. இப்போ பழைய ஆளுங்கெல்லாம் செய்வாங்க, தெரியுதான்னு தெரியல. தினமும்
சாப்பாடுக்கு சோறு போடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக வைப்பாங்க. ஒரு பேக்லையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு வச்சு அந்த மாதம் முடிகின்ற போது அதை கொண்டாந்து சபையில் கொடுப்பாங்க. அதை ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யலாம் கொடுத்தா, ஒரு வேலை நீங்கள் ஒரு 3 கிலோவோ 5 கிலோவோ ஒரு மாதத்துக்கு கொடுத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு வாரம் சாப்பிடலாம் இல்லையா? அதுபோல ஒரு அக்கறை, அதுபோல ஒரு கரிசனை நமக்கு வேண்டும். நம்ம ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய திருச்சபை அந்த பங்கு பெறுதல் என்பது கூட ரொம்ப ஃபார்மலாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கிறது. ரொம்ப கடவுளை நாம் விரும்பி சிநேகித்து வர வேண்டும். அதனால நாம் விடுதலை பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தையோ அல்லது மக்கள் தவறான காரியங்களிலே சிக்கி தவிப்பதையோ அல்லது மக்கள் கஷ்டப்படுவதையோ ஒருபோதும் அவர் விரும்புகிறவர் இல்லை. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்கிறது, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைமென்காக வழக்காடுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். படிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் 17 நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையை நியாயத்தையும், திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும், விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். யாரும் உங்கள் முன்னால் துன்பப்படுகின்றவர்கள் துன்பத்திலே இருக்க அனுமதிப்பது தவறு. அவர்கள் விடுதலைக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, திக்கற்றவனுக்காகவும் ஊமையனுக்காகவும் வாயை திற, பேச முடியாதவனுக்காக நீ பேசு. யார் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் உங்களாலான முயற்சியை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். கடவுள் விடுதலையின் கடவுள், கடவுள் விடுதலையின் கடவுள். அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக, வேற ஒண்ணும். அப்போ குமாரனை பின்பற்றுகின்ற நீங்கள் குமாரன் கொடுக்கின்ற விடுதலையை மக்கள் பெறுவதற்கு காரணிகளாக இருக்க வேண்டும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் லிபரேஷன். நாம இந்த உலகத்தின் மக்கள் விடுதலையாளரை சந்திப்பதற்கு நாம் கருவிகளாக இருக்க வேண்டும், காரணிகளாக இருக்க. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் இல்லை, ஆண்டவரை விடுதலையாளராக இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். உலகத்துல எதுக்கு வாழ்றோம் அப்படின்னா, அவர் விடுவிக்கிறவர் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். சங்கீதம் 82ல 3-4 வசனங்கள்ல சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற செய்தி மிக அற்புதமான ஒரு செய்தி. 82ஆம் சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் யாராவது எடுத்தார்கள். ஆமா, தப்பு வைக்கின்ற வேலையை நம்ம செய்யணும். அதான் விடுவிக்கிறது. என்னது? ஏழையை விடுவிக்க வேண்டும், விதவையை விடுவிக்க வேண்டும், திக்கற்றவர்களை விடுவிக்க வேண்டும், கொடுமையாளர் கைகளில் அகப்பட்டிருக்கின்றவர்களை விடுவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விடுதலை செய்ய வந்தார். இன்னைக்கு நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் வாசிக்கின்ற செய்தி மிக சுவாரஸ்யமான ஒரு செய்தி. என்ன சொல்றதுன்னா, தேவனால் பிறக்கிறவைகள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சொல்றது, உங்களில் இருப்பவன் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். இப்ப நாம நமக்குள்ளே ஒரு பெரியவரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு அவரை காண்பிக்காமல் மறைத்து வாழக்கூடாது. அவர் எப்படி அவரை காமிக்கிறதுன்னா, தம்மட்டம் படிக்கிறதோ அல்லது வேற என்ன செய்யறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இப்படிதான் இயேசு கிறிஸ்து இருப்பார்னு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே
அவர்கள் அந்த விடுதலை உணர்வை அறிய வேண்டும். மக்கள் விடுவிப்பதற்கான ஒரு முயற்சி நம்முடைய வாழ்க்கையில எப்போது பாவத்தின் அடிமைத்தனமா, நோயின் பிடியில் இருக்கிறார்களா, அல்லது வேறு மன போராட்டங்கள் இருக்கிறார்களா, உடலுக்கு எவ்வளவு பலவீனம் இருக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலா மனசுக்கு பலவீனம் இருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. மனசுல பலவீனம் வந்துருச்சுன்னா எவ்வளவு பலமான உடம்பா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஞானி சாலமோன் சொல்றார், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது. ஆபத்து காலத்துல பவர் இட் இஸ் நாட் இன் த பிசிக்கல் பாடி, உடல்ல இல்ல ஆற்றல். ஆபத்து காலத்துல மனதிலே ஆற்றல் வேண்டும். சோர்ந்து போன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கின்றவர்கள், உலகத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள், those who born of God will overcome the world. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை மேற்கொள்ளுகிறவர்கள், உலகத்துக்கு மேல ஓவர்கம் அப்படின்னு போட்டாங்க. உலகத்துக்கு மேல வரக்கூடியவர், உலகத்தை மேற்கொள்ளக்கூடியவர், விடுதலையாளர்கள். அதனால நாம ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் யாரையும் அடிமைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கலாத்தியர் 3:28 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறார்கள். All are one in Christ. யாரும் பெரியவங்க சின்னவங்களே கிடையாது. ஒரு பார்வை தான். நம்ம கூட இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை ஒருவேளை நம்மளோட குறைஞ்சவங்களாகவும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, தப்பு அது. ஒரு ஆணை விட பெண் ஒருபோதும் குறைந்தவர் இல்லை. பெண்ணை விட சில இடத்துல இதுவும் இருக்கு, பெண்களை விட ஆண்களை குறைவா நினைக்கிறவங்க. அப்படியே கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள். சின்ன பிள்ளைகளை மதிக்க மாட்டோம். சில வீடுகளில் சின்ன பிள்ளைகளை உதாசீனப்படுத்துவோம். சிறு பிள்ளைகளை மதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. சிறு பிள்ளையை போல் நீ மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னு பார்த்துங்க. ஆக விடுதலை பண்ணுகிறவர்களாய் வாழ வேண்டும். முதல்ல சொன்னேன், விசாரிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இரண்டாவது, விடுதலை பண்ணுகிறவர்களாக நம்ம வாழ்க்கை முறை. மூணாவது, விண்ணுலகு சார்ந்தவர்களாய் வாழ வேண்டும். எப்படிங்க? விண்ணுலகம் சார்ந்தவர்களாய் வாழ வேண்டும். இங்க பூமியில இருக்கிறோம், மண்ணை பத்தியே யோசனை இருக்கக்கூடாது, பொதுவானதே யோசனை இருக்கக்கூடாது, இது உலகத்துல இருக்கிற பிரயோஜனம் இல்லாத காரியங்களே யோசனை இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றாரு கொலோசியர் 3:1-2 நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, என்னது, மேலானவைகளை நாடுங்கள். எது? மேலானவைகளை நாடுங்கள். Concentrate on things that are above. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 3:14 சொல்றாரு. பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம அழைப்பு பரம அழைப்பு. அழைப்பு என்ன அழைப்பு? பரம அழைப்பு. ஏதோ இந்த மண் உலகத்திலே வாழ்ந்து மண்ணோட மண்ணாகி போற அழைப்பு இல்லை. உங்களுடைய அழைப்பு மண்ணை தாண்டி விண்ணை தொடுகின்ற அந்த அழைப்பு, விண்ணை எட்டுகின்ற அழைப்பு, விண்ணுலகிலே பிரவேசிப்பதற்கான அழைப்பு, விண்ணுலகிலே பிரவேசிப்பதற்கான அழைப்பு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் மார்க் 1:15 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய். அதான் அவருடைய பிரசங்கம். உங்களுடைய சிந்தனைகள்
மண்ணுலகு சார்ந்தவைகளாக இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. விண்ணுலகு சார்ந்தவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு என்று மிக அழகாக எழுதுகிறார். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். இதே பிலிப்பியர் 3:20 வசனம் படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? அனுப்பூர் பாளையத்தில் மட்டும் இருக்குதுன்னு நினைச்சாதீங்க. Don't limit yourself within your geographical territory. இங்கேயே இருந்து எல்லாம் போய் முடிஞ்சிடும் நினைச்சாதீங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. அங்கிருந்து இரட்சகர் வர காத்திருக்கிறீங்களா? அங்கிருந்து இரட்சகர் வர நம்முடைய குடியிருப்பு இருக்குன்னு தெரியுதா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 2வது 3வது வசனங்களை சொல்றாரு, நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுவேன்? ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கும் இடத்துல சொல்லுங்க, இருக்க விரும்பலையா? நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். ஒரு கதை சொல்லி முடிச்ச ஒரு அரசன் ஒரு நாட்டுல ஒரு விசித்திரமான பழக்கம் என்னன்னா, அந்த நாட்டுல யாராவது எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ராஜாவை தேர்வு செய்வாங்க. அந்த ராஜா இந்த 5 வருஷம் அந்த நாட்டை ஆளலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு போய் காட்டில் விட்டுருவாங்க. அப்படியே அங்கே விலங்குகள் அனுப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். யாரும் அவர் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதனால யாருமே ராஜாவை வரமாட்டாங்க. இந்த நாட்டுக்கு ராஜாவை வர்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்போ ஒரு ஆள் துணிஞ்சு நான் ராஜாவை வரேன் அப்படின்னு சொல்லி ராஜாவை வரான். நல்ல அரசாட்சி செய்யறான். அந்த நாட்டில் சகஜமாக ராஜாக்கெல்லாம் வரவங்க 3 வருஷம் நல்லா இருப்பாங்க. 4வது வருஷம் 5வது வருஷம் வரும்போது அடுத்த வாழ்க்கையை யோசித்து காட்டில் போய் வாழ போகிறோமே, இவ்வளோ சௌகரியமாக அரண்மனையில் வாழ்ந்துட்டு போய் காட்டில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? காட்டில் போய் வாழ போகிறோமே நினச்சி நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்களாம்? செத்து போயிடுவாங்க. அப்போது ஒரு ராஜா 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக நல்லா அரசாட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அரசாட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 4வது வருஷமாக ஆயிடுச்சு. 4வது வருஷமா கடைசி நேரத்தில் ஒரு மாதம் இருக்கும்போது அந்த ராஜா கிட்ட போய் மக்கள்லாம் கேட்டாங்களாம், நாங்கள் எத்தனையோ ராஜா பார்த்துருக்குறோம், எந்த ராஜாவாக இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் ரொம்ப நோய் ஆகிடுவாங்க, வியாதி ஆகிடுவாங்க, படபடப்பாகிடுவாங்க, பயந்த இதாகிடுவாங்க, நம்ம எப்படி போய் வாழ போகிறோமோ அப்படின்ற சிந்தனையிலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சாகிற கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தா தெம்பாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, உற்சாகமாக இருக்கிறீங்க, எப்படி ராஜாங்க? அவர் சொன்னாரா, நான் இந்த இடத்துல ராஜாவாக அரசனாக வரும் பொழுது எனக்கு தெரியும் 5 வருடத்திற்கு பிறகு நான் எங்கே போக வேண்டும்? காட்டுக்கு போக வேண்டும். நான் இங்கே எப்படி வாழ வேண்டுமோ அதே போல அங்கேயும் வாழ வேண்டும் என்பதை அன்றைக்கே முடிவு செய்தேன். அப்போ நான் போய் அந்த காட்டில் வாழ்றதுக்கான அந்த அமைப்புகளை, அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தேன். அங்கே ஒரு பெரிய அரண்மனை கட்டினேன். அங்கே இருக்கிற போக்குவரத்தெல்லாம் மாற்றினேன். அங்கே போகிறதுக்குரிய எல்லா சௌகரியத்தையும் இது பண்ணேன். அங்கே வேலை செய்வதற்கு ஆட்களை வைத்தேன். அங்கே உணவு தானியம் இதெல்லாம் வளர்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கினேன். அங்கே எனக்கு தேவையான மாமிசம் இதெல்லாம் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் அங்கே போனால் இங்கே எப்படி இருக்கணும் அதே போல தான் அங்கேயும் இருப்பேன். அதனால எனக்கு பயம் இல்லை. நம்மளுக்கு பலருக்கு மரிக்கின்ற போது பயம் வரும். செத்த பிறகு நம்ம எங்கே போவோம்? சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? பூமியில வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து விடுகின்ற வாழ்க்கை அல்ல, விண்ணுலகு சார்ந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல உங்கள் பொக்கிஷங்களை மண்ணுலகில் அல்ல விண்ணுலகில் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்வதைப் போல
நாம் அங்கே வாழ்வதற்கான நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கான விண்ணுலக வாழ்க்கைக்கான அந்த ஆயத்தத்தை அந்த ப்ரிப்பரேஷனை நம்ம இந்த பூமியில் வாழ்கின்ற போதே செய்ய வேண்டும். எங்க போய் வாழ போறோம்? கண்டிப்பாக இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு ஆண்டவரோடு போய் வாழ போகிறோம். அதற்கு இப்பொழுதே நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தமாகிக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குவதனாலே மறுரூபமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மறுரூபமான ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுவோம். இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற போது விசாரிக்கின்றவர்களாய் வாழ்வோம். விசுவாசத்தின் மக்கள், விசாரிக்கின்ற மக்கள் என்பதை நிரூபித்து வாழ்வோம். நாம் விடுதலை செய்கின்றவர்களாய் வாழ்வோம். நாம் விண்ணுலகு சார்ந்தவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி. அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய். எங்களை தாழ்த்து கொண்டோம், வெறுமையாக பெருக நாங்கள் சிறுக ஒப்படைக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அருமையான ஆண்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கற்கப்போ குடும்பங்களை ஆசிரியர் தேவைகளை சந்தியும். என் தேவன் குறைகள் எல்லாம் மகிமையில நிறைவார். ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. அன்றைக்கு வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தார். நாளில் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிப்போம். எங்கள் ரட்சித்தோம். ராஜ்யம், வல்லமை, மகிமை எங்களை கொண்டது சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நல்வர் உங்கள் அனைவரோடு உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.